ஹாய் எவ்ரிபடி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3.4 இருக்கக்கூடிய எல்லா சம்மும் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் நம்ம எழுதினாலே போதும். அதுக்கு நம்மளுக்கு வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு பிளேன் சர்ஃபேஸ்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டாக அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு எழுத முடியும். கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம், ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். ஸோ எல்லா ரெக்டாங்கிளும் ஸ்கொயர் ஆகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அந்த ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயர் ஆகுமா? ஏன்னா ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸும் என்னென்னா, ரெக்டாங்கிளை பொறுத்தவரை ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ஓகேவா? ஆனால் ஸ்கொயரை பொறுத்தவரை 4 சைட்ஸ் ஈக்குவல். ஸோ இந்த கண்டிஷன்லேயே ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இது வந்து என்னது ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிளை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஆப்போசிட் சைடு தான் ஈக்குவலாக இருக்குது. 4 சைட்ஸு ஈக்குவலாக இல்லை. 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்ல முடியும். அதனால் இந்த ரெக்டாங்கிளை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். வெரி சிம்பிள் ஒன். ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயர் ஆகாது. ஏன்னா ரெக்டாங்கிளோட 4 சைட்ஸும் ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல் சைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஸ்கொயர் ஆக முடியும், ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயரான்னு கேட்டால் ஃபால்ஸ். ஸோ செகண்ட், அடுத்தது பி சம். ஆல் ராம்பஸஸ் ஆர் பேரலோகிராம்ஸ். யா, ராம்பஸ்லாம் வந்து பேரலோகிராம் ஆகுமா? ராம்பஸோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ராம்பஸ் மட்டும் செக் பண்ணால் போதும். ஒரு ராம்பஸை பொறுத்தவரை பேரலோகிராமுக்கு நம்மளுக்கு என்னது, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இப்போ ஒரு ராம்பஸ் எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். அது ஆக்சுவலாக ஈக்குவல் 4 சைட்ஸும் ஈக்குவல் தான். பட் நம்ம ப்ராப்பர்ட்டி செக் பண்ணும்போது பேரலோகிராமோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியே ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது ராம்பஸ், ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பேரலோகிராம் அப்படிங்கிறதுனால இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டியை வந்து ராம்பஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ராம்பஸை வந்து நம்ம பேரலோகிராமாக இருக்கும், சரியா? ராம்பஸை வந்து பேரலோகிராம்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ட்ரூ, ஓகேவா? திஸ் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ராம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிள். ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம வந்து ராம்பஸ்னோ ரெக்டாங்கிள்னோ சொல்ல முடியுமா? ஸ்கொயரை பொறுத்தவரை முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ராம்பஸுக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும் 4 சைட்ஸ் ஈக்குவல்ஸ். பட் ஒரு ரெக்டாங்கிள் வரையும் போது நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ஸை வந்து என்ன பண்ண முடியாது. நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால ஒரு ரெக்டாங்கிளை வந்து ஸ்கொயராக நம்ம வரையலாம், ஓகேவா? ஈக்குவல் சைட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இட்ஸ் எ ரெக்டாங்கிள் ஆஃப் ஈக்குவல் சைடு அப்படின்னு சொன்னாலே அவங்க முடிஞ்சிச்சு. அப்போ ஸ்கொயரை வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியும். ஏன்னா 4 சைட்ஸ் ஈக்குவலாக வரையக்கூடிய ஒரு ரெக்டாங்கிளும் ஸ்கொயர் தான், ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு புரியணும். 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிளை நம்ம ஸ்கொயர்னு சொல்ல முடியும். ராம்பஸுக்கு ஆல்ரெடி 4 சைட்ஸ் ஈக்குவல் தான், ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு அது ஆங்கிள்ஸ், ஓகேவா? ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ திஸ் ஆல்சோ ட்ரூ. தென் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் பேரலோகிராம். ஸ்கொயர்ஸோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பார்த்திங்கன்னா பேரலோகிராமை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணும், ஓகேவா? ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஸோ பேரலோகிராமை பொறுத்தவரை எல்லாமே ஸ்கொயர் வந்து என்ன செய்யும், சாட்டிஸ்ஃபை பண்ண தான் செய்யும், ஓகேவா? ஆனால் அவங்க நாட்டுன்னு கொடுத்ததுனால அது ஃபால்ஸ்ன்னு நம்ம போடுதோம். அடுத்தது, ஆல் கைட்ஸ் ஆர் ராம்பஸ். ஆல் கைட்ஸ் ஆர் ராம்பஸ்ன்னு சொல்ல முடியுமா? கைட்ஸோட ப்ராப்பர்ட்டியும் ராம்பஸோட ப்ராப்பர்ட்டியும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கைட்ஸை பொறுத்தவரை அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து வேரி ஆகும் சைட்ஸோட லென்த்து. பட் ராம்பஸை பொறுத்தவரை 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இது வந்து இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிள்ஸ், அட்ஜசன்ட் சைட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஈக்குவல் லென்த் இருக்கக்கூடிய சைட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் அதை தவிர்த்திட்டு வரக்கூடிய ஆப்போசிட் ஆங்கிள் மற்ற ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. பட் ராம்பஸில் வந்து ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ வந்து ஒரு கைட்டை வந்து நம்ம வந்து ராம்பஸ்னு சொல்ல முடியாது. பட் அது அப்படியே ரிவர்ஸாக பார்த்திங்கன்னா ராம்பஸ், எல்லா ராம்பஸுமே நம்ம கைட்டு ஆக தான் செய்யும், ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரூ தான்.
அடுத்தது ஆல் பேரலோகிராம்ஸ் ஆர் ட்ரெவிசியம். ட்ரெவிசியத்தை பொறுத்தவரை வந்து என்ன அப்படின்னா பேரலாக இருக்கணும். 2 சைட்ஸ் ஆர் பேரலல். ஸோ பேரலோகிராம்லேயுமே ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். பேரலல் லைன்ஸ் தான், ஓகேவா, பேரலில் தான் இருக்கும். ஸோ இதுவும் ட்ரூ தான். அதே தான் ஸ்கொயர்ஸை பொறுத்தவரையும் ஒரு ட்ரெவிசியம்னு சொல்லலாம். ட்ரெவிசியத்துக்குள்ள கண்டிஷனே என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸாக பேரலாக இருக்கணும். 2 லைன்ஸ் பேரலாக போகணும், அப்படின்னா தான் அது ட்ரெவிசியம்னு சொல்லுவோம். எனி 2 லைன்ஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதராக இருந்தால் மட்டும்தான் ட்ரெவிசியம். ஸ்கொயர்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதுவும் ட்ரூ. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு இது ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொல்கிறோம், ஓகேவா. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஐடென்டிஃபை ஆல் த குவாட்ரிலேட்டரல்ஸ். என்னென்ன குவாட்ரிலேட்டரல்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க கண்டிஷன் படி இருக்குதுன்னு பார்ப்போம். குவாட்ரிலேட்டரல்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்னென்ன ஞாபகம் வரும்னா 4 சைடு இருக்கக்கூடிய எல்லா ஷேப்புமே குவாட்ரிலேட்டரல் தான். அதில் வரிசையாக சொல்லணும்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், கைட், பேரலோகிராம், ட்ரெவிசியம், இப்போ நம்ம சொன்ன எல்லாமே வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல். அதில் இந்த கண்டிஷன் படி எது வருதுன்னு பாருங்கள். 4 சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த், ஓகேவா. 4 சைட்ஸ் இருக்கக்கூடிய ஈக்குவல் லென்த் இருக்கக்கூடியது குவாட்ரிலேட்டரல் எது? 4 சைட்ஸ் ஈக்குவல் லென்த் இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ஸ்கொயர். 4 சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த், ஓகேவா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து ராம்பஸ். ராம்பஸும் நம்மளுக்கு என்னது 4 சைட்ஸ் ஈக்குவல் லென்த்து இருக்கக்கூடியது. ரெக்டாங்கிள் கிடையாது, ஈக்குவல் கிடையாது. பேரலோகிராம் 4 சைட்ஸ் ஈக்குவல் கிடையாது. ட்ரெவிசியம் 4 சைட்ஸ் ஈக்குவல் கிடையாது, சரியா. கைட் கிடையாது. ஸோ ஸ்கொயர், ராம்பஸ், இது ரெண்டும் தான் இதுக்கான ஆன்சர். அதே மாதிரி ஃபார் ரைட் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஃபார் ரைட் ஆங்கிள்ஸ் அந்த ஷேப் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாம் ரைட் ஆங்கிள்ஸாக இருக்கக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஸ்கொயர் அப்படின்னாலே 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி அதில் 4 சைட்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் தான். அதே மாதிரி ரெக்டாங்கிள்லேயும் அப்படி தான். ரெக்டாங்கிள் வந்து சைட்ஸ் ஈக்குவலாக இல்லாட்டினாலும் அதில் வரக்கூடிய 4 ஆங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். ஈஸியான ஒன்று தான், ஓகேவா. சரி, இது செகண்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் போகலாமா? தேர்ட் ப்ராப்ளம். ஸோ எக்ஸ்பிளைன் ஹவு எ ஸ்கொயர் இஸ் எ குவாட்ரிலேட்ரல். ஒரு ஸ்கொயர் வந்து எப்படி குவாட்ரிலேட்ரல் ஆகும், எப்படி அதை பேரலோகிராம்னு சொல்ல முடியும், எப்படி அதை ராம்பஸ் ஆகும், எப்படி அது ரெக்டாங்கிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரை வந்து நம்ம இப்படிலாம் சொல்ல முடியுமான்னு. அப்போ அதுக்கான ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து வச்சு சொல்லலாம், ஓகேவா. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்கொயர் வந்து எப்படி ஒரு குவாட்ரிலேட்ரல். அப்போ நம்ம குவாட்ரிலேட்ரல்னால் என்னன்னு தெரியும். குவாட்ரிலேட்ரல்னாலே 4 சைட்ஸ் இருக்கணும். 4 சைட்ஸ் இருந்தாலே அது வந்து குவாட்ரிலேட்ரல் தான். ஸோ ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் உண்டு. ஸோ ஸ்கொயர் இஸ் எ குவாட்ரிலேட்ரல், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ ஸ்கொயர் இஸ் எ குவாட்ரிலேட்ரல். அடுத்தது வாங்க பேரலோகிராம். பேரலோகிராம் பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். சைட்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும். ஸ்கொயருக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேவா. இந்த ஆப்போசிட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். பேரலோகிராமை பொறுத்தவரை ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இது ஆப்போசிட் ஆங்கிள், இதுவும் 90 டிகிரினா இது 90 டிகிரி தான், இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி தான். ஸோ இது வந்து பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வேறு என்ன ப்ராப்பர்ட்டி? பேரலோகிராமை பொறுத்தவரை 2 லைன்ஸ் வந்து பேரலல் டு ஈச் அதராக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்கொயருக்குமே ஆப்போசிட் லைன்ஸ் வந்து பேரலல் டு ஈச் அதர். ஸோ இது வந்து பேரலோகிராம்ங்கிறத ப்ரூவ் பண்ணுது, ஓகேவா. அடுத்தது ராம்பஸ். எப்படி வந்து ஒரு ராம்பஸ் வந்து ஸ்கொயரை ப்ரூவ் பண்ணும். ஸோ ராம்பஸ்க்கும் பார்த்திங்கன்னா 4 சைட்ஸ் தான் இருக்கும். 4 சைட்ஸ் இருக்கும், ஓகேவா. 4 சைட்ஸு எப்படி ஸ்கொயருக்கு இருக்கும் அதே மாதிரி ராம்பஸ்க்கும் 4 சைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பைசெக்ட் ஈச் அதர். இந்த ராம்பஸோட வந்து டயகனல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் பண்ணும். ஸோ பைசெக்ட் பண்ணுறதுனால இதுவும் என்னது ஸ்கொயருமே நம்மளுக்கு ஸ்கொயரோட டயகனல்ஸுமே நம்மளுக்கு பைசெக்ட் ஈச் அதர் தான், ஓகேவா. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸும்
ராம்பஸில் எப்படி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமோ அதேமாதிரி இதில் ஈக்குவல் வருது. ஸோ ராம்பஸ் இஸ் ஆல்சோ எ ஸ்கொயர். தென் லாஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் சேம் திங். ரெக்டாங்கிளை பொறுத்தவரை ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல். ஸோ ஸ்கொயருக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது ரெண்டும் ஈக்குவல்னால் இங்கேயும் இது ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். பைசெக்ட் ஈச் அதர் தான் இங்கேயும். ஈச் அதர். ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள்டு. ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள்டு. ஸோ ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லலாம், ஒரு ராம்பஸ்னு சொல்லலாம், ஒரு பேரலோகிராம்னு சொல்லலாம், அது ஒரு குவாட்ரிலேட்டரல்ங்கிற கண்டிஷனுக்கும் வரும். எல்லா இதுலேயுமே வரும். அதோட ப்ராப்பர்ட்டியை எழுதி வருதுன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஸோ தேர்ட் சம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஈஸி ஒன். நேம் த குவாட்ரிலேட்டரல்ஸ் whose diagonals bisect each other. ஸோ குவாட்ரிலேட்டரல்னால் எதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சாலே, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சாலே நம்ம வந்து இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பைசெக்ட் ஈச் அதர். எதெல்லாம் வந்து பைசெக்ட் பண்ணும்? ஓகேவா? பைசெக்ட் ஈச் அதர். ஒரு குவாட்ரிலேட்டரலில் வந்து டயகனல்ஸ் வந்து சமமாக பிரிகிறது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயரில் வந்து பைசெக்ட் ஈச் அதர் தான். ரெக்டாங்கிளும் பைசெக்ட் ஈச் அதர் தான். முக்கியமான ஒன்று பேரலோகிராம், இதுவும் பைசெக்ட் ஈச் அதர் தான். அதே மாதிரி ராம்பஸுமே நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா பைசெக்ட் ஈச் அதர் தான். ஓகேவா? ராம்பஸ் அப்படிங்கிறதும் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ராம்பஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டயகனல் வந்து இரு சமமாக பிரியும். அடுத்த கண்டிஷன் பாருங்கள். ஆர் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ். இந்த பைசெக்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ரைட் ஆங்கிள்டு அதாவது 90 டிகிரியில் தான் வரும். இப்போ ஸ்கொயரை பார்க்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னா அதோட டயகனல்ஸ் மீட் பண்ணுற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக 90 டிகிரி தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ராம்பஸ். ஸோ ஸ்கொயரும் ராம்பஸும் தான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா ஸ்கொயரும் ராம்பஸில் தான் நம்மளுக்கு வரையக்கூடிய அந்த டயகனல்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதாவது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி அந்த டயகனல்ஸோட லென்த்து வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடியது எதுலலாம்? டயகனல்ஸோட லென்த்து வந்து இதில் ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக பேரலோகிராமில் இருக்காது. பேரலோகிராம் வந்து நமக்கு வந்து ஆங்கிள் மாறுபடும், அதனால் இருக்காது. ஈக்குவல் ஆங்கிள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஈக்குவலாக அது வந்து லைனோட லென்த்து வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் ஏன்னா ஈக்குவலாக 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி ரெக்டாங்கிள், ஸ்கொயரும் ரெக்டாங்கிள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் ஃபோர்த்து சம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த்து சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்பிளைன் ஒய் எ ரெக்டாங்கிள் இஸ் எ கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல். ஏன் ரெக்டாங்கிளை வந்து கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்? அதாவது 2 குவாட்ரிலேட்டரல் இருக்குது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கான்வெக்ஸ்னால் என்ன, கான்கேவ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கான்வெக்ஸை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஷேப் வரைகிறோம் அப்படின்னா, ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைகிறோம் அப்படின்னா அதனுடைய டயகனல்ஸ் வந்து அந்த ஷேப் உள்ளேயே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே அந்த ஷேப்பில் அந்த குவாட்ரிலேட்டரல் ஷேப்பில் வந்து ஏற்படுத்தக்கூடிய டயகனல்ஸ் வந்து அந்த ஷேப்பை விட்டு வெளியில் அவுட்ரு சைடில் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கான்கேவ் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் இந்த ஷேப் எடுத்துட்டோன்னா இதனோட டயகனல்ஸ் வந்து அந்த ஷேப்புக்கு உள்ளேயே வருது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டே போதும், ரெக்டாங்கிள் ஈஸியாக கான்வெக்ஸ். இதே வேறு ஒரு ஷேப் எடுத்து பாருங்கள், கான்கேவாக இருக்கக்கூடியது இப்படி இருக்கும். கான்கேவ்னால் இப்படி இருக்கும். ஸோ இதனுடைய டயகனல் இது ஒரு ஃபஸ்ட்டு டயகனல், இந்த 2 சைடும் இது அடுத்த டயகனல் அவுட்டரில் வருது. ஸோ அவுட்டரில் வர்றதுனால இதை வந்து கான்கேவ் ஷேப்பு, கான்கேவ் குவாட்ரிலேட்டரல் தான் சொல்லுவாங்க. ஸோ ரெக்டாங்கிள் இஸ் எ கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல்ங்கிறது இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து எழுதிடலாம். என்ன ரீசன் சொல்கிறோம் அப்படின்னா, ரெக்டாங்கிள் the diagonals of the rectangles are lies in the interior of the rectangle. அது வந்து எங்கே லை ஆகுது அப்படின்னா இன்டீரியர், உள்ளேயே இருக்குது, நோ எக்ஸ்டீரியர், வெளியில் இல்லை. ஓகேவா? இன்னொரு கண்டிஷனையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அதை வச்சு நம்ம கான்கேவாக கான்வெக்ஸான்னு சொல்லலாம். கான்வெக்ஸை பொறுத்தவரை எப்படி இருக்கணும் அப்படின்னா அதனுடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து
எப்படி இருக்கணும்னா ஒவ்வொன்றும் லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஒவ்வொரு ஆங்கிளுமே 180 விட கம்மியாக தான் இருக்கும். அதை கண்டிப்பாக 180 விட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரெக்டாங்குலரை பொறுத்தவரை 90 டிகிரிக்கு மேலே வந்து இருக்காது, அப்படி தானே? ஸோ அந்த லெஸ் தென் 180 டிகிரி இருக்கிறதுனால இந்த கண்டிஷனை வச்சும் ரெக்டாங்கிள் இஸ் எ குவாட்ரிலேட்ரல்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்னல்ஸ் வந்து இன்டீரியராக இருக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆங்கிளும் லெஸ் தென் 180 இருக்கணும். ஓகேவா? இந்த 2 கண்டிஷனை வச்சு ரெக்டாங்கிள் இஸ் எ கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்ரல்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஒரு 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 சின்ன கொஞ்சம் பெரிய சம்மு, கொஞ்சம் புரிஞ்ச செய்ய வேண்டிய சம், பட் ஈஸி ஒன். ஓகேவா? கொஞ்சம் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராயிங்கை நான் கொஞ்சம் நானே வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஸ்டினை வாசித்து அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இல்லையா? அதனால் ஸோ ஃபஸ்ட் என்னென்னா ஏபிசி இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிடுவோம். ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? and O is the midpoint of the side opposite to the right angle. ரைட் ஆங்கிள் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸில் தான் மிட் பாயிண்ட்டை தான் நம்ம ஓன்னு சொல்கிறாங்க. இதில் எது ரைட் ஆங்கிள்? இதுதான் ரைட் ஆங்கிள். 90 டிகிரி இருக்கக்கூடியது இதுதான். ஸோ இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லைன் எது? இந்த டயகனல் லைன். அதாவது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஒரு 3வது சைடுன்னு சொல்லலாம். இதனுடைய மிட் பாயிண்ட்டை வந்து ஓன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? எக்ஸ்பிளைன் ஒய் ஓ இஸ் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் ஏ, பி அண்ட் சி. அதாவது இந்த ஓலேருந்து ஏ, ஓலேருந்து சி, இந்த ஓலேருந்து பி. ஓகேவா? இந்த 3 டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் ஈக்விடிஸ்டன்ஸ்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம இப்போ வந்து பொதுவான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கும், டோட்டல் வந்து 180 டிகிரி இருக்கும். இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானே? ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னா நானே ஒரு லைன் வரைய போகிறேன். ட்ரா எ லைன் ஏடி parallel to பிசி. ஓகேவா? சிடி parallel to ஏபி. இந்த மாதிரி ஒரு லைன் வரைய போகிறேன். ஏபிக்கு பேரலாகவும் பிசிக்கு பேரலாகவும் ஒரு லைன் வரைகிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் வந்து டி அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வரைஞ்ச உடனே இது என்ன ஷேப்புக்கு மாறிடுச்சு? ஈஸியாக ஏபிசிடி ஈஸியாக ரெக்டாங்கிள்னு மாறிடுச்சு. ஸோ ரெக்டாங்கிளை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாலே போதும். இது அடுத்த ஒரு மிட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு டயகனல். ஓகேவா? இது ஒன்று. இப்போது ஏபிசிடியை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட்டு தெரியணும். ஒன்று வந்து ரெக்டாங்கிள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து ஈக்குவல் 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளுடைய டயகனல்ஸ் லென்த் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ரெக்டாங்கிளில். அதாவது ஏசி ஈக்குவல் டு பிடியாக தான் இருக்கும். அடுத்தது கண்டிஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கிறது வந்து பைசெக்ட் ஈச் அதராகவும் இருக்கும். டயகனல்ஸ் ஆர் பைசெக்ட் ஈச் அதராகவும் இருக்கும். அதாவது அது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த லென்த் எவ்வளவோ அதே தான் இந்த லென்த்தும். அப்போ பைசெக்ட் பண்ணுச்சுன்னா இது வந்து பைசெக்ட்னால் ஈக்குவலாக தான் பிரியுதுன்னு அர்த்தம். அப்போ இது எக்ஸு, இது எக்ஸாக தான் பிரியும். அப்போ இது இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ ஈக்குவல் லென்த் அப்படிங்கிறதுனால பிடி ஆல்சோ 2x தான். அப்போ அதுவும் என்ன தான் செய்யுது? பைசெக்ட் ஈச் அதர்னால இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ் தான். ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்டன்ஸும் அதாவது ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு ஓடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான். ஸோ இதுலேருந்தே தெரியுது ஈக்குவலாக தான் இருக்கும். ஓலேருந்து வரக்கூடிய எல்லா லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்குது. இதை நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது எப்படின்னா இது வந்து நம்ம வந்து கொடுத்துருக்க கொஷினை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்குலராக வரைஞ்சி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிள் போர்ஷனை மட்டும் எடுத்து பார்த்தோன்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓலேருந்து ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓசின்னு நம்ம இதில் ப்ரூவ் பண்ணிடலாம் ஈக்விடிஸ்டன்ட்னு சொல்லி. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த
3.4. ஸோ டோட்டலாக நம்மளோட தேர்ட் சாப்டர் வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. பிகாஸ் ஃபோர் எக்ஸசைஸுமே ரொம்ப ஈஸியானது தான். மெயினாக இந்த சாப்டர் பொறுத்தவரை நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு ஷேப்புக்குரிய ப்ராப்பர்ட்டிஸில் வந்து தரோவாக இருந்தீங்க அப்படின்னா எந்த கொஷின்னாலும் நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சாப்டர் 3 அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸ் இஸ் நவ் ஃபினிஷ்ட். தேங்க்யூ.